ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் ஃப்ளைட்டோட பேராகிராஃப் வந்து சம்மரியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு எல்லா லெசனுக்குமே லெசன் போயம் நான் டீட்டெயிலுக்கு வந்து பேராகிராஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மரியாக இந்த பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் மாதிரி உங்களுக்கு மற்ற லெசனுக்கு பேராகிராஃப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெசன் பேராகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெசனுக்கான பேராகிராஃப் வந்து சம்மரியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இந்த வருஷம் புதுசாக வந்து 2024-2025 வந்து அகாடமிக் இயர் 10th எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ்னின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக இங்கிலீஷ் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இனி பண்ணவும் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட்டோட பேராகிராஃப் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக எழுதுறது நிறைய பேர் கேட்டதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட பேர் தட் மீன்ஸ் வந்து ப்ரோஸ்ன்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் என்ன சொல்லுங்கள் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட், அதான் லெசன் நேம். அதுக்கு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லியாமோ ஃப்ளார்ட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதாவது பொதுவாக சொல்லும் மாரல் ஸ்டோரியாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் தீம், இந்த பர்டிகுலரான லெசனோட தீம் வந்து ஓவர் கம் ஆஃப் ஃபியர். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், இந்த லெசனோட கேரக்டர் என்ன, இந்த ஸ்டோரியோட கேரக்டர் என்னன்னா சீகல் பேர்ட் தான், சீகல்ஸ் பிரதர், சீகல் சிஸ்டர் பேர்ட், அதுக்கப்புறம் மதர் பேர்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீகல் ஃபாதர் பேர்ட். ஸோ இந்த 5 கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில் ப்ளே பண்ணும். இன்ட்ரடக்ஷன், அதாவது பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் வேணுமா சார்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால சொன்னால் இன்ட்ரடக்ஷன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் எ மாரல் ஸ்டோரி அபவுட் ஓவர் கமிங் ஃபியர்ஸ் இன் லைஃப். ஒன்ஸ் தேர் லிவ்டு யங் சீகல் வித் இஸ் ஃபேமிலி. நமக்கே தெரியும் இது ஒரு மாரல் ஸ்டோரி தான். தன்னோட குடும்பத்தோடு அந்த பறவை இருக்கும். இந்த யங் சீகல் வாஸ் அலோன் அந்த தன்னந்தனியாக இருக்கு. ஏன்னா he was afraid to fly, பறக்க முடியாத காரணம் இஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் லிட்டில் சிஸ்டர் அட் ஃப்ளோன் அவே. ஆனால் அவங்களோட பிரதர் சிஸ்டரும் ஆல்ரெடி பறந்த போயிடும். he did not have courage to fly. ஏன் தைரியம் இல்லாதனால he had no food, அதனால் ஃபுட்டும் கிடையாது. he was hungry, அதனால் பசியில் இருக்கும். அந்த யங் சீகல் becomes so hungry. ஸோ இதுதான் இந்த கதையோட ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் போட்டிருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப 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 எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் இதுவே சினாப்சிஸ் போட்டு எல்லா சைட் ஹெட்டிங் முன்னால் கொண்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இஸ் பேரண்ட்ஸ் டீச்சிங் சொல்லிட்டு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு ஸோ அதுக்கு அதில் இருக்கிற பாயிண்ட் பண்ணால் இஸ் பேரண்ட்ஸ் வாண்டட் டு டீச் ஹிம் டு ஃப்ளை. அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அந்த பறவை பறக்கலை. ஸோ தே ட்ரைட் மெனி வேஸ் டு மேக் ஹிம் ஃப்ளை. நிறைய வழியை யூஸ் பண்ணுறாங்க. தே மோட்டிவேட்டட் ஹிம் பட் த யங் சீகல் டிட் நாட் ஃப்ளை. ஆனால் பறக்கவே இல்லை. he left alone for many years. தன்னந்தனியாக ரொம்ப நாள் அங்கே இருந்தது. இஸ் பிரதர் காட் ஹெரிங். ஆனால் அதே நேரத்தில் அவனோட பிரதர் வந்து ஹெரிங்ன்ற ஒரு ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது செகண்ட் ஹெட்டிங். தேர்ட் ஹெட்டிங் பண்ணால் சீகல் பேத்தட்டிக் கண்டிஷன், அதோட பரிதாபமான நிலைன்னு பார்த்தீங்கன்னா the young seagull failed to muster up courage to fly. பறக்கிறது தைரியம் இல்லை. he had no food, ஃபுட்டும் கிடையாது. he could not find anything, எதையுமே. ஆனால் என்ன மட்டும் சாப்பிட்டுச்சு, அதாவது உயிர் வாழ்ந்ததுன்னா ate the dried piece of eggshell, அந்த முட்டையோட மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். அது எதுலேருந்து வெளியில் வந்து அந்த முட்டையோட மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். seek the attention, கவனத்தை எப்படி இருக்குதுன்னா the young seagull pretended to fall asleep, அப்படின்னா தூங்குற மாதிரி நடிச்சிச்சு. he stood on one leg, ஒரு கால் நடிச்சு. he closed his eyes, he uttered a low cackle. the mother bird did not, அவர் எதுவுமே கொடுக்கல. என்ன பண்ணாலும் அதுக்கு மதர் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணோம். என்னென்னா the mother birds பிளான் பண்ணினா the mother bird had the plan. she picked up a piece of fish, ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரும். she showed a fish காட்டும், but he could not reach the food. he was hungry. the sight of the food made the young seagull go mad. it made him dive. அந்த உணவு மேலே இருந்த ஒரு பைத்தியத்தினால அது டைவ் பண்ணோம். the seagull jumped to catch the fish. அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணி பிடிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவு கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்படி பறந்தது சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கம்பேரிசன் பண்ண இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யங் சீகலோட வந்து பார்த்திங்கன்னா கரேஜ், அந்த நம்ம அந்த பறவையோட கரேஜ் இந்த யங் சீகல் ஃபஸ்ட் நம்ம எப்படின்னா நமக்கே தெரியும், அது பயம் இருந்தது, ஆனால் பறக்காது இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ஃபிஷ்ஷை போய் பிடிச்சி டைவ் பண்ணு. அதனால் என்ன இந்த யங் சீகல் ஹேட் நோ சாய்ஸ் அதர் தேன் ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ். எது ஒன்று எந்த வழியுமே இல்லை, அந்த ரெக்கையை வந்து விரிக்கணும். ஏன்னா அது பயத்தில் இருந்து நமக்கு எங்கே அதோட ரெக்கைகள் வந்து அதோட சிறகுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இதில் சப்போர்ட் பண்ணாத போயிடும், அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி. ஸோ he started to fly towards his food. அதனால் உணவை நோக்கி பறக்க ஆரம்பிச்சு he flapped his wings, அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணிச்சு. he landed on the green sea. he was
ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். அதாவது ஆக்சுவலி he was floating on the water. நெக்ஸ்ட் வந்து he sank no further. அந்த அதாவது தண்ணியில் வந்து பார்த்தா மிதந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மூழ்கவும் இல்லை. he landed on the green sea. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த green sea மேலே லேண்ட் பண்ணிருந்துச்சு. the young seagull first flight. அதுக்கப்புறம் இந்த பறவையோட வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்படின்னா the young seagull realized that he was ஃப்ளையிங். அது அப்போ தான் புரிஞ்சுக்கோ நம்ம பறக்கிறோன்றதே அப்போ தான் அந்த பறவை புரிஞ்சுக்கிச்சு. he had made his first flight. இப்படி தான் அதோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டை முதல்ல பயத்தை விட்டோம்னா தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியுன்றது இந்த ஸ்டோரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தோம். தே வேர் வெரி ஹாப்பி. யாருன்னா the young seagulls ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. தே வேர் ஃப்ளையிங் அரௌண்ட் சுற்றி வருவாங்க. தே கேவ் him a டாக் ஃபிஷ். அது அதோட தன்னோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டை வெற்றிகரமாக முடிச்ச டாக் ஃபிஷ்னு கொடுப்பாங்க அந்த பறவைக்கு. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு ஸோ கன்க்ளூஷன் இருந்தால் கன்க்ளூஷன் கண்டிப்பாக எழுதுங்க. த யங் சீகிள் வாஸ் ஹாப்பி. ஃபைனலாக அந்த பறவை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹேட்டட் ஏ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக பறந்துட்டு இங்கே பறந்துருந்த பறவை ஃபைனலி த யங் சீகிள் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங். அதாவது கடைசியாக எப்படி நம்ம பறக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பார்த்தா அதோட அம்மாவோட முயற்சியினால் வந்து பார்த்தா லேர்ன் பண்ணிக்கிச்சு. நமக்கே தெரியும் பேரண்ட்ஸ் ஆர் த ரியல் ரோல் மாடல். கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு ரோல் மாடல் அவங்கள சொல்கிறோம் இவங்கள மாதிரி வரணும் அப்படி வரணும் அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஃபஸ்ட் ரோல் மாடல் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான். மாரல் கண்டிப்பாக போடுங்க. இதில் நிறைய மாரல் போடலாம். ஃபியரை விடணும். அதே மாதிரி வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய மாரல் நாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பேரண்ட்ஸ் ஆர் அவர் ஃபஸ்ட் டீச்சர் போடலாம். அல்லது வந்து தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. தட் மீன்ஸ் என்ன, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ தேவையே சாதனை அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் மேட்சபிளாக இருக்கும். ஸோ இந்த போட்டிருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப 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 சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நிறைய கைடில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இல்லைன்னா இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே கேட்டகரியில், அதாவது ஸோ இது ஓவராலாக சைட் பை சைடாக பண்ணலாம். ஸோ ஒரு பேஜில் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர் அந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண லெசன் பேர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் ஜென்ரல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மாரல்லாம் போட்டு எழுதிட்டு கேரக்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம். இதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் எ மாரல் ஸ்டோரி அபவுட் ஓவர் கமிங் ஃபியர்ஸ் இன் லைஃப். ஒன்ஸ் தேர் லிவ்ட் யங் சீகிள் வித் ஹிஸ் ஃபேமிலி. த யங் சீகிள் வாஸ் அலோன் ஆன் த ledge. He was afraid to fly. His two brothers and little sister had flown away. He did not have courage to fly. He had no food. He was hungry. The young seagull becomes so hungry. இது ஃபஸ்ட்டு சைடு. ஆல்ரெடி நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது எல்லாமே ஒரே பேஜில் ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் படித்தாலும், ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது என்ன, நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நிறைய கைட் யூஸ் பண்ணோம். ஒரு சிலராக மட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ப்ரெசன்டேஷன். நம்ம ஹவு டு ஸ்டடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ அதுக்காக தான் இது மாதிரி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொன்னோம், இஸ் பேரண்ட்ஸ் டீச்சிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீகல் பேத்தட்டிக் கண்டிஷன் அப்படின்னு போல அதையும் மென்ஷன் பண்ணோம். த யங் சீகல் ஃபெயில் டு மாஸ்டர் ஆஃப் கரேஜ் டு. இதில் இது இருக்கிற நிறையா பாயிண்ட்ஸ் 2 மார்க்குக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க்கும் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த பர்டிகுலரான பேராகிராஃப் நம்ம வந்து உங்களுக்காக ஓனாகவே கிரியேட் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சீக் த அட்டென்ஷன் அந்த ஹெட்டிங்கில் பாருங்கள். அந்த பறவை இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. என்னெல்லாம் பண்ணிச்சு அந்த பறவை தன்னோட அட்டென்ஷனை தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்லேயும் ஒவ்வொரு 2 மார்க் கிரியேட் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம். த மதர் பேர்டோட பிளான் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிட் த மதர் பேர்டு ஆஃபர் எனி ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் கேட்பாங்க. நோ, ஆக்சுவலாக மதர் பேர்டு நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்தோன்னு நினச்சி எஸ் போட கிடையவே கிடையாது. அது வந்து அந்த என்னென்னா அந்த பறவையை பறக்க வைக்கணுன்றதுக்காக தான் அது பிளான் பண்ணிச்சே தவிர மற்றபடி எந்த ஃபுட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த யங் சீகளோட கரேஜ் அப்படின்ற நம்ம சைட் ஹெட்டிங் ஒரு சிலர் கேட்கலாம், சார் நாங்கள் வேறு மாதிரி சைட் ஹெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். சைட் ஹெட்டிங்ன்றது எந்த ஒரு கைடில் இருக்கிற மாதிரி அப்படியே இதில் பார்த்தா ஃப்ரேம் பண்ணி போகணும் அப்படிலாம் கிடையாதுப்பா. எனி மெத்தட் எந்த மெத்தட்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், த யங் சீகிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எப்படி அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு நமக்கே தெரியும். த யங் சீகிள் realized that he was flying. அது இப்போ தான் புரிஞ்சுக்கிச்சு. he had made his first flight. They were very happy. They were flying around him. சுற்றி யாருன்னா யங் சீகல் ஃபேமிலி. அதனால் they gave him a டாக் ஃபிஷ் கொடுத்தாங்க. அது கன்க்ளூஷன் கண்டிப்பாக போர்ஸில் கேட்குற கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். the young seagull was happy. வேர்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். he uttered a joyful scream. Finally the young seagull learned the art of flying. Parents are the real role model to the children. நெக்ஸ்ட்டு மாரல் போட்டு எந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் ஆர் ரியல் ரோல் மாடல்
பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர், வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. ஸோ இந்த மெத்தடில் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 5 out of 5 கிடைக்கும் பப்ளிக்கில். ஏன்னா ஒவ்வொரு வருடம் நம்ம பேப்பர் வேல்யூஷன் போயிட்டு தான். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெசென்ட் பண்ண நிறைய பேர் பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டுருந்தோம்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்லும் போது ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதே மாதிரி மெத்தட் மற்ற லெசன் பேராகிராஃப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க எல்லா லெசன் போயம் டீட்டெயிலுக்கு எல்லா கேட்டகரியும் பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த ஏன்னா நம்ம வந்து ஓவராலாக கம்பேர் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பண்ணால் 7 ஏன்னா பார்த்தா 7 கேட்டகரி தான், 7 லெசன் 7 poems 7 நாடிட்டர். ஸோ 21 பேராகிராஃபும் இந்த வீடியோவோட லிங்க்கில் அந்த லெசனுக்கான பேராகிராஃப் லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ அதில் பேராகிராஃபும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வருடத்தில்